இந்த பொள்ளாச்சி பகுதி தென்னை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி. கோடை வெயிலுக்கு குளிர்ச்சியை தர பொள்ளாச்சி இளநீரை விளைவிக்கக்கூடிய வகையில ஒரு அறிவிப்பை முதல்ல நான் வெளியிட விரும்புகிறேன். தென்னை மரங்களை அதிகமாக பாதிக்கிற நோயா நேர்வாடல் நோய் இருக்கு. அந்த தென்னை வேர்வாடல் நோய் பாதிப்பு அதிகமாக இருக்கிற மரங்களை வெட்டி அகற்றுவதற்காக 14,04,00,000 ரூபாய் நிதி வழங்கப்படும். செகண்ட், இரண்டாவதா 3 லட்சம் தென்னங்கன்றுகள் 2,80,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுல உழவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். தேர்டு, மூணாவதா அகில இந்திய அளவில் தேங்காய் விற்பனை செய்யறதுக்கான உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்த தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் கீழ் செயல்படுகிற 157 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் வெளி மாநில வணிகர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி வெளிப்படைத்தன்மையோடு வணிகர்கள் மற்றும் வேளாண் பெருமக்கள் நேரடியா விற்பனைகளை கலந்துக்கிற ஊக்குவிச்சு தென்னை விவசாய பெருமக்களுக்கு நல்ல விலை கிடைக்கவும் வங்கி பரிவர்த்தனை மூலமா அவங்களோட வங்கி கணக்குக்கு உடனடியாக வரவு வைக்கவும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்படும். நாலாவது, தென்னை விவசாயியுடைய நலன் கருதி கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் மூலம் தேங்காய் நேரடியாக கொள்முதல் செய்து கூட்டுறவு சில்லறை விற்பனை நிலையங்கள் மூலம் நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்யப்படும். இப்படி நான் அறிவிக்கிறேன்னா, நான் ஒரு கோப்புல கையெழுத்து போடுறப்போ லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னு பொருள். அனைத்து மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஆட்சியா கழக ஆட்சி செயல்பட்டு வருது. நமக்கு உதவி செய்கிற ஒன்றிய அரசு அங்க அமைஞ்சா இன்னும் 10 மடங்கு சாதனைகளை இந்த திமுக செய்யும். அதுக்கான நேரம் நெருங்கி வருது. மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த, இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழ்நாட்டை உயர்த்துவோம், இந்தியாவை காப்போம். நன்றி, வணக்கம்.